மிகவும் வணக்கத்திற்குரிய நம் பள்ளியின் மேலாண்மையின் தலைவர் மேதகு ஆயர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அருள் தந்தையர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னால் 1939ஆம் ஆண்டிலேயே தொடங்கி 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பள்ளி நம்முடைய தூய தெரேசா முதுநிலைப்பள்ளி. இந்த பகுதியில் அரசாங்கத்தின் சார்பாக எந்த பள்ளிகளும் தொடங்கப்படாத காலத்தில் கல்வி சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பள்ளியை தொடங்கிய வணக்கத்திற்குரிய அந்தோணிமுத்து அடிகளாருக்கும், அரசு ஏற்பினை பெற்றுத்தந்த வணக்கத்திற்குரிய ரெஜிஸ் அடிகளாருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த அஞ்சலியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 23 ஆண்டுகளாக ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி, இந்த ஓராண்டு முழுவதும் 2013, 2014ஆம் கல்வியாண்டு முழுவதும் நம்முடைய ஆசிரியர்களுடைய அயராத உழைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கழகம், கிராம கல்விக்குழு ஆகியவற்றின் துணை நின்றலில், வணக்கத்திற்குரிய தாளாளரின் வழிகாட்டலில் ஓராண்டு முழுவதும் நடைபெற்ற செயல்களை, நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக உங்கள் முன் படைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பீனிக்ஸ் பறவையாக தன்னை அழித்து என்னை வாழ வைக்கும் என் தந்தை அரசையாவுக்கு இதை சமர்ப்பணம் செய்கிறேன். மறைக்கல்வி ஆண்டாய்வு. மறைக்கல்வியும் நன்னெறியும் என்ற தலைப்பில் 6/11/13ஆம் நாளில் ஆண்டாய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு மிக வித்தியாசமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அதன் மூலம் அவர் காட்டிய நன்னெறியையும் உயிரோட்டமாக குழந்தைகளை அசையா நிலை மூலம் நின்று விளக்கியது மிகச் சிறப்பாக இருந்தது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கிறிஸ்துவை பற்றியும் அவர் காட்டிய நன்னெறிகளையும் இதன் மூலம் கற்றுக்கொண்டனர். சென்ற ஆண்டில் 5ஆம் வகுப்பு மாணவி மா செல்வி நன்னெறியில் மறைமாவட்ட அளவில் 3ஆம் பரிசு பெற்றார். மதமும் மனமும் இணைந்த இந்நிகழ்வு இந்த ஆண்டின் புதுமையான நிகழ்வு. கல்வித்துறையின் ஆண்டாய்வு. கோபி உதவி தொடக்க கல்வி அலுவலர் திருமதி பூ தி விஜயராணி அவர்களால் இந்த ஆண்டிற்கான ஆண்டாய்வு 12/12/13ஆம் நாள் நடத்தப்பட்டது. குழந்தைகளின் வாசிப்பு எழுத்து பயிற்சியை பாராட்டியதோடு 1ஆம் வகுப்பு மாணவி வே யாழினி ஆங்கில பாடத்தை மிக சரளமாக வாசித்து காட்டியதை அவர் பெருமையுடன் பதிவு செய்துள்ளதையும், பள்ளி வளாகத்தின் தூய்மையையும் வெகுவாக பாராட்டி எழுதியுள்ளதையும் வரலாற்று பதிவாக கருது. மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் வருகை. விளையாட்டு விழாவன்று மதியம் 2 மணியளவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திருமதி மல்லிகா அவர்கள் முன்னறிவிப்பின்றி திடீர் ஆய்வு செய்தார். நம் பள்ளி மாணவர்களின் உடற்பயிற்சி நிகழ்ச்சியை கண்டுகளித்து மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறினார். பார்வையாளர்களாக வந்திருந்த முன்னாள் மாணவர்களை சந்தித்து வாழ்த்து. இந்திய விடுதலை நாள் விழா. இந்த ஆண்டும் விடுதலை நாள் விழா 15/8/13ஆம் நாளன்று அதே மரியாதையுடன் கொண்டாடப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் புதிய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் முதன்முறையாக கொடியேற்றிய நிகழ்வு ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம். ஆசிரியர் நாள் விழா
செப்டம்பர் 5ஆம் நாள் எந்த ஆசிரியர்களுக்கும் கிடைக்காத பாராட்டும் விருதும் நம் ஆசிரியர்களுக்கு கிடைத்தன. நம் பள்ளி ஆசிரியர்கள் காலை பள்ளிக்கு வரும் நேரத்தில் நுழைவு வாயிலிருந்து அலுவலகம் வரை அனைத்து மாணவர்களும் அவர்களே வரிசையாக நின்று மலர்தூவி வரவேற்றனர். அறிவை ஊட்டிய ஆசிரிய அன்னைகளுக்கு அன்பை பொழிந்தனர். ஏற்றிவிட்ட ஏணியை ஏறி வந்தபின் மறந்துவிடும் பலரை போலின்றி குருவை வணங்குவோம், குறையில்லாமல் வாழ்வோம் என்பதை செயலால் காட்டிய மாணவ செல்வங்களை 1/11/13 நாளன்று முன்னாள் தலைமை ஆசிரியர் புலவர் மா. அரசு அவர்களின் 23ஆம் நினைவு நாளை முன்னிட்டு ஓவியர் முத்து கருப்புசாமி அவர்கள் நடத்திய ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. கோபியின் மூத்த ஓவியர் திரு வேமா ஐயாசாமி அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்தார். ஓவிய ஆசான் ரஜ்புதீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கோபியைச் சேர்ந்த முன்னணி ஓவியர்கள் கலந்து கொண்டது ஒரு கலைப்பதிவா. குழந்தைகள் நாள் விழா. தாய் என்பவள் முதல் ஆசிரியை, ஆசிரியை என்பவர் இரண்டாவது தாய் என்பதை உறுதி செய்யும் வகையில் பெற்றெடுக்காத இந்த மழலை செல்வங்களுக்கு அவர்கள் நாளினை சிறப்பிக்கும் வகையில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு குழந்தைகள் நாள் விழா வித்தியாசமாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் என்பவர் இன்னொரு அம்மாதான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக எம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து பள்ளி குழந்தைகள் 250 பேருக்கும் பிரியாணி உணவினை அவர்களே சமைத்து அவர்களே பரிமாறி மகிழ்ந்த நிகழ்வானது இந்த ஆண்டின் முக்கியமான மகிழ்வு பதிவு. 23/12/13 நாளன்று வழக்கம் போல் இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 1958ஆம் ஆண்டு 55 ஆண்டுகளுக்கு முன் நம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய ஆரோக்கியமேரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அந்த காலத்தில் அவரிடம் படித்த நம் பள்ளி முன்னாள் மாணவர் தச்சங்காடு பாலு அவர்கள் அவருக்கு மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். கோபிபாளையத்தின் மண்ணின் மைந்தர் மருத்துவர் மரியதாஸ் அவர்களின் துணைவியார் சிரோன்மணி அவர்கள் தன் 80வது பிறந்த நாளை நம் பள்ளியில் குழந்தைகளோடு கொண்டாடினார். பெருமைக்குரிய அந்த அன்னை நம் பள்ளி சுற்றுச்சுவர் கட்டிடப் பணிக்கு தாமாகவே முன்வந்து 1 லட்சம் வழங்கியுள்ளது பெருமைக்குரிய நிகழ்வாகும். கிறிஸ்துமஸ் தாத்தா அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கினார். ரூபாய் 10,000 மதிப்புள்ள பரிசு பொருட்களை நம் தலைமை ஆசிரியரின் சென்னை வாழ் நண்பர்களான திரு அம்புரோஸ் பால்ராஜ், திரு ஃபெலிக்ஸ் ராபர்ட் ஆகியோர் இணைந்து வாழ்க்கைக்கு நன்றி விழா. உலகம் முழுவதும் நடைபெறும் விழாக்களிலேயே உயர்ந்த பொருளுள்ள விழாவான பொங்கல் விழா இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உள்ளூரின் சான்றோர் பெருமக்கள், முன்னாள் மாணவ மாணவியர், பெற்றோர் என சுமார் 350 பேர் கலந்து கொண்டனர். ஜப்பான் நாட்டிலிருந்து விடுமுறைக்கென வந்திருந்த இயற்பியல் ஆராய்ச்சியாளர், முன்னாள் மாணவர் முனைவர் பா. குமார், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவர் ஆனந்தகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பு. மழலையர் ஆண்டு விழா. தனது 3ஆம் அகவையில் பள்ளியில் பாதம் பதித்த இந்த பிஞ்சு மழலைகள்
தங்களின் மழலை பேச்சாலும் நடிப்பாலும் நடனத்தினாலும் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்த நாள் இப்பொன்னாளாகும். ஆங்கில பள்ளிகள் அதிகமாக இருந்தாலும் தாய்மொழியாம் தமிழ் வழியில் கற்பதே நமக்கு சிறப்பு என்பதை அறிந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் செலுத்தும் நன்றியே இந்த மழலைகள் திரு. விளையாட்டு விழா. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டும் நம் குழந்தைகள். தமிழகத்தில் எந்த தொடக்கப் பள்ளியிலும் நிகழாத அளவிற்கு அனைத்து விளையாட்டுகளையும் நடத்துகின்ற ஒரே பள்ளி என்ற பெயரோடு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மேல்நிலை பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து விளையாட்டுகளையும் செம்மையாக அறிமுகப்படுத்தி அதில் தேர்ச்சி பெறச் செய்கின்ற எம் பள்ளி ஆசிரியர்களுடைய திறமைகளின் வெளிப்பாடுகளை இந்த குழந்தைகளின் படங்களில் பாருங்கள். அருகிலுள்ள உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாம்பியன்ஸ் என்று சொல்லப்படுகிற வாகையர்களாக வலம் வருபவர்கள் எம் பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவியர் என்பதில் பெருமைப்படுகிறோம். குருதி வகையறி முகாம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் திரு கோ இரா காளியண்ணன் அவர்களினுடைய நன்கொடையில் 21/6/13 நாளன்று நம் பள்ளி குழந்தைகளின் குருதி வகையறியும் பணி முகாம் 15/7/13 நாளன்று தமிழகத்தின் ஒரே கல்வி தந்தை காமராசர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. அந்நாளில் காமராசர் பற்றிய மாணவர் திறனறி போட்டிக்கான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, வினாவிடை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சதுரங்க பயிற்சி. அனைத்து குழந்தைகளும் அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற தமிழக முதல்வரின் ஆணைப்படி சதுரங்க பயிற்சியானது நம் பள்ளியில் நம் பள்ளி பெற்றோரான திரு பழனிசாமி அவர்களால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடத்தப்பட்டு புரிய வைக்கப்பட்டன. இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தோர் என்ற வாக்கிற்கேற்ப கொடுத்து மகிழ்வோம் என்ற உயரிய எண்ணத்தை மாணவ பருவத்திலேயே பதிய வைக்க எடுத்த புதிய முயற்சியே இது. ஆண்டு முழுவதும் பள்ளி குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து வரும் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு நன்றியை பகிர்ந்த எம் பள்ளி குழந்தைகள். அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து சேவை பணியாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கிய எம் பள்ளி குழந்தைகள். பள்ளியை சுற்றியுள்ள வீடுகளில் வாழும் வயது முதிர்ந்த பாட்டிகளுக்கு பழங்கள் வழங்கி மரியாதை செய்யும் எம் பள்ளி குழந்தை. இந்திய அஞ்சல் துறை வாரத்தை முன்னிட்டு எம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் அஞ்சல் அட்டைகள் எழுத விரும்பினர். அண்மையில் தமிழகத்தில் தீவிரவாதிகளை துப்பாக்கி சூட்டின் மூலம் போராடி பிடித்து தமிழக முதல்வரிடம் பாராட்டு பெற்ற சிறப்பு அணியில் பணியாற்றிய கோபியை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய அருளரசு அவர்களுக்கு எம் பள்ளி குழந்தைகள் அனைவரும்
அஞ்சல் அட்டை வழியாக வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். தனக்கு வந்த மழலைகளின் மடல் குவியலுக்கு ஐயா அருளரசு அவர்கள் பாராட்டு கடிதம் எழுதியதும் குறிப்பிடத்தக்க. யோகா பயிற்சி பாட இணை செயல்பாடுகளில் ஒரு பகுதியான யோகா பயிற்சியை அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு நாளும் பள்ளியில் செய்து வருகின்றனர். கடந்த 27/10/2013 நாளன்று தூக்கநாயக்கன்பாளையம் JKK முனிராஜா கல்லூரியில் நடைபெற்ற அகில இந்திய யோகா மாநாட்டில் எம் பள்ளி குழந்தைகள் 10 பேர் கலந்து கொண்டு பதக்கங்கள் பெற்று வந்தனர். இதற்காக சென்ற 10 பேரும் காலை முதல் மாலை வரை மிகவும் முன்மாதிரியாக நடந்து கொண்டதை பாராட்டி அக்கல்லூரியின் தலைவர் அவர்கள் நம் பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசாக கோப்பை வழங்கியது ஒரு பாராட்டு. 30/10/13 நாளன்று பெற்றோர் உதவியுடன் குழந்தைகளின் தனித்திறமை வளர்க்கும் முயற்சியாக மாறுவேட போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளுக்கு கத்தார் நாட்டிலிருந்து விடுமுறைக்கு வந்திருந்த முன்னாள் மாணவர் திரு ஜெயபால் முதன்மை நடுவராக பணியாற்றி சிறப்பித்தார். வங்கி கணக்கு தொடங்கும் பணி. 3, 4, 5ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகள் அரசு உதவித்தொகையை பெறுவதற்கான வங்கி கணக்கு தொடங்கும் பணிக்காக கோபி சவுத் இந்தியன் வங்கி அலுவலர்கள் நம் பள்ளிக்கே வருகை தந்தனர். அப்போது அனைத்து பெண் குழந்தைகளின் தாய்மார்களும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். அதே நாளில் புகைப்படங்களும் பள்ளியிலேயே எடுக்கப்பட்டு வங்கி கணக்குகளும் தொடங்கப்பட்டன. இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் இந்த மண்ணை விட்டு பிரிந்த 30/12/13 நாள் அதே நேரத்தில் நம் பள்ளியில் நாட்டு நலத்திட்ட பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கோபி கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர்களால் நம்மாழ்வார் நினைவு மரம் நம் பள்ளியில் நடப்பட்டது. மலரஞ்சலி செலுத்திய நம் மழலைகள் இயற்கையை காக்க உறுதியேற்றது மனதை தொடும் மண் பதிவாகும். 3ஆம் பருவத்தின் முதல் நாள் 2014ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 2ஆம் நாள் நம் பள்ளி குழந்தைகள் 3ஆம் பருவத்திற்கு காலடி எடுத்து வைத்தனர். அப்புது நாளில் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் இந்நாள் பெற்றோருமான திரு மாதேஸ்வரன் அவர்களால் அனைத்து குழந்தைகளுக்கும் மிருது ரொட்டி அழுக்குழி செல்லாண்டி அம்மன் தேர் திருவிழாவிற்கு ராட்டினம் போடப்பட்டிருந்தது. அத்தொழிலாளரின் வேண்டுகோளுக்கிணங்க நம் பள்ளியிலும் காலையிலிருந்து மாலை வரை நம் குழந்தைகள் அனைவரும் ராட்டினத்தில் சுற்றி மாணவர் மன்ற கூட்டங்கள். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாணவர் மன்றம் நம் பள்ளியில் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்குள் பொதிந்துள்ள அற்புத திறன்களை வெளிக்கொணரும் ஒரு களமாக தளமாக இம்மன்றம் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களின் ஆளுமையையும் அறிவையும் ஒன்று சேர வளர்ப்பதால் இங்கே எதிர்கால தலைவர்கள் உருவாகுகிறார்கள். திரைப்பட வளரும் இயக்குனர் ராஜகணேஷ், தோழமை தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் முன்னாள் மாணவர் தேவநேயன் உட்பட
பல முன்னாள் மாணவர்கள் இக்கூட்டங்களுக்கு இந்த ஆண்டில் தலைமை வகித்து பெருமை சேர்த்து. கிராம கல்விக்குழு கிராம கல்விக்குழு தலைவர் தலைமையில் இந்த கல்வியாண்டில் 10 கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழக அரசு அறிவித்துள்ள இலவச திட்டங்கள் அனைத்தும் அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு முறையாக வழங்கப்பட்டன. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்கள், பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் என இந்த ஆண்டு மட்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் 9 கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய புதிய தலைவராக திரு இரா சுப்பிரமணியம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். பள்ளி வளர்ச்சிக்கான பல கருத்துக்கள் பேசப்பட்டு ஏறக்குறைய இந்த ஆண்டில் மட்டும் 35 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செயல் வடிவம் பெற்றுள்ளன. அதனைத்தான் ஆண்டறிக்கையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வளரறி மதிப்பீட்டு செயல்பாடுகள் இன்றைய கல்வி முறையின் புதிய மாற்றமாக மதிப்பீட்டு கல்வி முறை CCE நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக செயல் திட்டம் FAA முறையில் நம் பள்ளி மாணவர்கள் எளிய பொருட்களையும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் பயன்படுத்தி பாடம் தொடர்பான செயல் திட்டங்களை செய்து வருகின்றனர். இது அவர்களுடைய கற்பனை திறன்களையும் அறிவாற்றலையும் ஆளுமை திறனையும் வளர்க்கின்ற செயல்பாடாக விளங்குகிறது. பழ கலவை ஃப்ரூட் ஜூஸ். 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அறிவியல் பாடத்தில் உணவு என்ற பாடத்திற்காக பழக்கலவை செய்யலாம் வாங்க என்ற பாடத்திட்டத்திற்காக அனைத்து மாணவர்களும் பல்வேறு விதமான பழங்களை கொண்டு வந்தனர். மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர் இணைந்து பழக்கலவை தயார் செய்து பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கி 5ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் கேட்டாலே இனிக்கும் என்ற தலைப்பில் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவியின் பறை என்ற தோலிசை கருவி மாணவர்களே கொண்டு வந்து அவர்களே இசைத்து காட்டினர். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடி பட்டம் பர பர. 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடமான கைட் ஃபெஸ்டிவல் என்ற பாடத்திற்கான செயல்பாடாக மாணவர்கள் விதவிதமான பட்டங்களை செய்து பறக்கவிட்டனர். சென்ற தலைமுறை விளையாடி இந்த தலைமுறைக்கு தெரியாமல் போன விளையாட்டான பட்டம் விடுதல் என்ற விளையாட்டை இம்மாணவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தினர். இந்நிகழ்விலிருந்து பட்டம் உயர உயர பறப்பது போல் எங்களுடைய எண்ணங்களும் குறிக்கோள்களும் விண்ணை தொடும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. Yes, we learn that our goals should be high like the kites that flew in the sky.
அல்வா செய்யலாம் வாங்க. 2ஆம் வகுப்பு பாடத்தில் அல்வா செய்யலாம் வாங்க என்ற தலைப்பில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து பூசணிக்காய் அல்வா செய்தனர். பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மட்டுமின்றி கட்டிட பணியாளர்களுக்கும் அல்வா வழங்க. உள்ளாட்சித்துறை சமூக நிலை வரைபடம். தமிழக அரசின் உள்ளாட்சித்துறையால் கோபிபாளையம் மாரியம்மன் கோவில் திடலில் வரையப்பட்டிருந்த சமூக நிலை வரைபடத்தை நம் பள்ளி குழந்தைகள் பார்வையிடுகிறார்கள். சமூக நிலை வரைபடத்திற்கான விளக்கங்களை ஊராட்சி மன்ற தலைவர் திரு கோசா மயில்சாமி அவர்களின் முன்னிலையில் நம்முடைய ஆசிரியர்கள் எடுத்துரை. சர்க்கஸ் மறைந்து வரும் கலைகளில் ஒன்று சர்க்கஸ் ஆகும். தனது உடலை மூலதனமாக வைத்து உயிரை பணயம் வைத்து செய்து காட்டும் இக்கலையினை பார்க்கவும் அக்கலைஞர்களுக்கு நாம் செய்யும் சிறிய உதவியாக இருக்கும் என்பதற்காக 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளையும் கோபியில் நடைபெற்ற சர்க்கஸுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் கரோனா மில் திரு கார்த்திகேயன் அவர்களும் போக்குவரத்து உதவி பொருளுதவி செய்தார். யோகா சென்னையில் 10 மணி நேரம் யோகா முறையில் நீர் யோகா முறையில் தண்ணீரில் மிதந்து கின்னஸ் சாதனை படைத்தவரும் நம் பள்ளி தலைமை ஆசிரியரின் நெருங்கிய நண்பருமான திரு வீரமுத்து அவர்கள் கோபி வெங்கடேஸ்வரா பதின்ம பள்ளியில் நீச்சல் குளத்தில் தண்ணீரில் மிதந்து சாதனை நிகழ்ச்சியை செய்தார். அந்நிகழ்ச்சிக்கு கரோனா ஆலையின் வாகன உதவியோடு நம் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை அழைத்துச் சென்று காட்டியதில் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கு. இந்த கல்வியாண்டில் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கோபிபாளையம் தெற்கு வீதியில் உள்ள புனித அடைக்கலமாதா ஆலயத்திற்கு சென்று வந்தனர். நல்ல மழை வளம் வேண்டிய அக்குழந்தைகளுக்கு அப்பகுதி மக்கள் தேநீரும் பிஸ்கட்டும் வழங்கி மகிழ்ந்தனர். மாணவ மாணவியர்கள் அருகிலுள்ள கரோனா நூற்பாலைக்கு அந்த கரோனா நூற்பாலையின் வாகனத்திலேயே சென்று வந்தனர். பஞ்சு நூலாக மாறும் செயல்களை நேரில் அறிந்தனர். ஆலையினுடைய மேலாளர் திரு கார்த்திகேயன், பயிற்றுனர் திரு பிரகாஷ் ஆகியோர் மாணவ மாணவியர்களை அன்பாக வரவேற்று உபசரித்ததோடு அறிவாற்றலையும் வழங்கி 1ஆம் வகுப்பு மாணவர்கள் வாய்க்காலும் வரப்பும் வயலும் ஒன்றாக சேர்ந்துள்ள எழில் கொஞ்சும் இயற்கையோடு இணைந்துள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தனர். 2 ஆண்டுகளாக இல்லாமல் இந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக நம் குளத்திற்கு நீர் வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீர் குளத்தை நிரப்ப 4 நாட்கள் ஆனது. அந்த நீர் சிறிது சிறிதாக வரும் காட்சியைத்தான் அடுத்தடுத்த 2 நாட்களில் நம் குழந்தைகள் கண்டு களிக்கிறார்கள். குளம் நிரம்பி நீர் வழிந்து ஓடையாய் ஓடும்போது நம் குழந்தைகள் மழைக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக
மலர்தூவி மகிழ்ச்சி அடைகிறார்கள். குழந்தைகள் ஓடையில் இறங்கி விளையாடுவதையும் குளத்து நீர் கால் நனைத்து செல்வதையும் காண்கிறீர்கள். இன்று ஓடையில் கப்பல் விடுகிறோம், நாளை கடலிலேயே கப்பல் ஓட்டுவோம் என்ற கனவில் மகிழும் குழந்தைகளைத்தான் பார்த்து. சென்னை சுற்றுலா கல்வி சுற்றுலாவை இன்ப சுற்றுலாவாக மாற்றிய பெருமை நம் தலைமை ஆசிரியரையே. ரயில் தண்டவாளத்தையே பார்க்காத நம் குழந்தைகள் ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு பகல் பயணத்திலும் சென்னையிலிருந்து ஈரோட்டிற்கு இரவு பயணமாக தொடர்வண்டி பயணம் மேற்கொண்டது ஒரு மறக்க முடியாத. மெரினா கடற்கரை, கலங்கரை விளக்கம், அருங்காட்சியகம், கோளரங்கம் இவற்றை கண்டுகளித்தனர். கடல் அலைகள் கால் நனைத்து செல்லும் போதும் கண் பார்வையின் எல்லை வரை விரிந்திருந்த கடல் பரப்பை கண்டபோதும் கடற்கரை மணலில் வீடு கட்டி விளையாடிய போதும் கபடி விளையாடி மணலில் உருண்ட போதும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும். அருங்காட்சியகத்தில் நுழைந்து அகலக் கண் விரித்து அறிவை விரிவாக்கி இவர்கள் உள்வாங்கிய செய்திகள் ஏராளம் ஏராளம். 10 வயதில் இவர்கள் மனதில் பதிந்த இந்த அறிவியல் நிகழ்வுகள் என்றென்றும் அவர்கள் நினைவு விட்டு அகலவே அகல. பகல் 12 மணி அளவில் நடு இரவை கண்டார்கள். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்பதை அன்று உணர்ந்தார்கள். பூமியில் இருந்து கொண்டே பூமியை சுற்றி பார்த்தார்கள். நிச்சயம் எதிர்காலத்தில் இவர்களிலும் உருவாகுவார்கள் கல்பனா சாவ்லாவும் சுனிதா வில்லியம்ஸும். சென்னை சுற்றுலா ஒரு பயனுள்ள சுற்றுலாவாக, சிறப்பான சுற்றுலாவாக, பாதுகாப்பான சுற்றுலாவாக அமைய துணை நின்ற, தோள் கொடுத்த, உதவிகள் செய்த, உழைத்த நம் பள்ளியின் பெருமைக்குரிய முன்னாள் மாணவர்கள், சென்னை வாழ் முன்னாள் மாணவர்கள் தேவநேயன், அருட்சுடர், அறிவுச்சுடர், அருட்செல்வன், அன்பரசு, பண்டரிநாதன், சின்னச்சாமி ஆகிய நல்ல உள்ளங்களுக்கு பெற்றோர்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, இந்த பிஞ்சு குழந்தைகள் சார்பாக நன்றியினை 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 இந்த மேடையில் பதிவு செய்வதில். நன்கொடை காட்சிகள் நம் பள்ளிக்கு பல நிலைகளில் பெருமை சேர்க்கும் போற்றுதலுக்குரிய முன்னாள் மாணவர் முனைவர் ப. குமார் அவர்கள் ஒரு குமாரைப் போல
பல குமார்கள் இப்பள்ளியில் உருவாக வேண்டும் என்பதற்காக நம் பள்ளிக்காக நகல் எடுக்கும் கருவியினை ஜெராக்ஸ் மெஷின் நன்கொடையாக வழங்கினார். நம் பள்ளியில் உள்ள 250 குழந்தைகளுக்கும் தான் பணியாற்றுகின்ற ஜப்பான் நாட்டிலிருந்து சாக்லேட் வாங்கி வந்து வழங்கியது பாசத்திற்குரிய நிகழ்வாகும். நம் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சு. செல்லத்துரை கெங்கமுத்து அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள். அன்றைய தினம் அவரது தங்கை மும்பை வாழ் திருமதி செல்வி ராமசுந்தரம் குடும்பத்தினரால் பள்ளியில் பயிலும் 250 குழந்தைகளுக்கும் தேர்வு அட்டைகள் வழங்கப்பட்டன. நம் பள்ளியின் பல ஆண்டு கனவான சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியினை தொடங்குவதற்காக முதல் நன்கொடை அளித்த அமெரிக்கா வாழ் நம் பள்ளி முன்னாள் மாணவர் கோ. சரவணன் அவர்களுடைய பணி பாராட்டுக்குரிய பணியாகும். அவரே நம்மை தொலைபேசியில் அழைத்து $1000 ரூபாய் 62,000 அனுப்பி வைத்து பெருமை சேர்த்த நிகழ்வு ஒரு புதிய பணிக்கான எழுச்சி தொடக்கமா. 2013-2014 ஆண்டின் இந்த ஆண்டறிக்கையை வணக்கத்திற்குரிய என் பள்ளி தாளாளர், போற்றுதலுக்குரிய ஆசிரியர்கள், பாசத்திற்குரிய பெற்றோர், குழந்தைகள் சார்பாக மிகவும் வணக்கத்திற்குரிய ஆயர் அவர்களிடம் வழங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி.